அன்பார்ந்த தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று அதிகாலை காலை 1:05 முதல் 1:30 சுமார் 25 நிமிடங்களில் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய 9 பயங்கரவாத நிலைகள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்திவிட்டோம். இந்தியா வெற்றி பெற்றுவிட்டது. இந்தியாவின் மகள்களுக்கு நாங்கள் நீதியை வழங்கிவிட்டோம் என்று இந்திய ராணுவம் அறிவித்திருக்கிறது. சுமார் 9 இலக்குகள், 100க்கும் மேற்பட்டோரை நாங்கள் படுகொலை செய்துவிட்டோம். மேற்கொண்டு இந்தியா மீது பாகிஸ்தான் போர் தொடுத்தால் அதை நாங்கள் சந்திக்கவும் தயாராக இருக்கிறோம் என்று ராணுவம் இன்று சுமார் அரை மணி நேரத்துக்கு முன்பு அறிவித்திருக்கிறார்கள். அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பார்த்தோம் அப்படின்னா யாரும் கேள்விகள் கேட்கவில்லை. அவர்கள் அறிவிக்கிறார்கள், இவர்கள் கேட்டுக்கொண்டு போகிறார்கள். ஆக ஊடகவியலாளர்களுக்கும் ராணுவத்துக்கும் ஒரே மனநிலை, மோடிக்கும் ராணுவத்தினருக்கும் மோடிக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் ஒரே மனநிலை, எந்த மாற்றமே கிடையாது. பாகிஸ்தான் தவறு செய்துவிட்டது, அதன் மீது தாக்குதல் நடத்த வேண்டும், போர் நடத்த வேண்டும், எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் ஆளும் வர்க்கத்தின் மனநிலையாக இருக்கிறது. அது சரியா தவறா என்பதை பற்றி நாம் கண்டிப்பாக பரிசீலிக்க வேண்டும். அதற்கு முன்னதாக இந்த மிக மோசமான ஒரு கொடிய தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இந்த கொடிய தாக்குதலுக்கு காரணமானவர்கள் யார் என்பதை பற்றி இப்போது நீங்கள் பதில் கூறுவீர்கள். லஷ்கர்-இ-தொய்பா தான் இதற்கு காரணம் என்று இந்திய ராணுவமும் இந்திய அரசும் கூறியது. லஷ்கர்-இ-தொய்பா நாங்கள் இதை செய்யவில்லை என்று மறுத்துவிட்டார்கள். இல்லை, லஷ்கர்-இ-தொய்பா தான் இந்த தாக்குதல் நடத்தியது என்பது தொடர்பான எந்த ஆவணங்களையும் இப்போது வரை இந்திய அரசு வெளியிடவில்லை. அது ஒரு புறம் இருக்கட்டும். மீண்டும் இன்னொரு புறம் பார்த்தோம் என்று சொல்ல போனால், இந்த தாக்குதல் நாங்கள் திட்டமிட்டு பயங்கரவாத நிலைகள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்தினோம் என்று இந்திய ராணுவம் அறிவிக்கிறது. அந்த அறிவிப்பை கூட பார்த்தோம் என்று சொல்ல போனால், ஒரு உயர் அதிகாரி ஆண் அறிவிக்கிறார், 2 பெண்கள் உயர் அதிகாரிகள் ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு விமானப்படை மற்றும் ராணுவ படை ஆகியோர் அறிவிக்கிறார்கள். இதை பார்க்கும்போது பலருக்கும் பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள், பெண்கள் தலைமையில் இந்திய ராணுவம் பதிலளித்தது என்று ஒரு பூரிப்பாகவும் மனமகிழ்ச்சியாகவும் கூட இருக்கலாம். ஆனால் பிரச்சனை என்ன? இந்திய ராணுவம் சொல்கிறது, நாங்கள் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை கொன்றுவிட்டோம், 9க்கும் மேற்பட்ட ராணுவ நிலைகளை தாக்கி தகர்த்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தான் கூறுகிறது, இது திட்டமிட்டு குடியிருப்புகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அப்பாவி சிவிலியன்கள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ராணுவம் கூறுகிறது. எது உண்மை என்று அடுத்த சில மணி நேரங்களில் உண்மை வெளியே வந்துவிடும். உண்மையை ஒருபோதும் மூடி போட்டு மறைக்க முடியாது. ஊர்வாயை அடைத்தாலும் உலைவாயை ஒருபோதும் அடைக்க முடியாது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், கடந்த சில நாட்களாகவே போர் ஒத்திகை செய்ய போகிறோம், செய்ய வேண்டும் என்று நாடு முழுவதும் ஒரு போர் வெறியை, தேச வெறியை கிளப்ப வருகிறார்கள். தோழர்களே, போர் என்றால் என்ன? யாருக்காக நடைபெறுகிறது? எதற்காக நடத்தப்படுகிறது? உண்மையாகவே பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த போர் பயங்கரவாதத்துக்கு எதிரான தாக்குதல் மட்டும்தானா? அல்லது மோடி அரசு தன்னுடைய தோல்விகளை மறைப்பதற்காக நடத்தப்படுகின்ற இந்த தாக்குதலா என்பதையும் நாம் சேர்த்து பரிசீலிக்க வேண்டும். ஏன் என்று சொல்லப்போனால், இந்த பயங்கரவாத தாக்குதல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தாக்குதல் நிலைகள் என்று சொல்லப்படுகின்ற அனைத்துமே இந்த மோடி அரசின் மீது நமக்கு ஒரு கேள்வி எப்பொழுதும் இருக்கிறது. புல்வாமா தாக்குதல் நடைபெற்றது, அந்த தாக்குதல் மோடி அரசுக்கு தெரிந்தே நடைபெற்றது என்று கூறியவர் யார்? சத்யபால் மாலிக், RSS காரர், மோடியின் முன்னாள் நண்பர், முன்னாள் கூட்டாளியாக இருந்தவர். இது ஒரு புறம் இருக்கட்டும். அந்த பகல்காம் தாக்குதலுக்கு யார் பொறுப்பேற்றார்கள்? இன்றைக்கு வரை இந்த நாட்டின் பிரதமர் என்று சொல்லக்கூடிய நபர் பொறுப்பேற்றாரா? பதவியை ராஜினாமா செய்தாரா என்றால் கிடையாது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவியை ராஜினாமா செய்யவில்லை. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராஜினாமா செய்யவில்லை. மாறாக அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக திட்டமிட்டு மிகப்பெரிய ஒரு இனவெறுப்பை திட்டமிட்டு உருவாக்கினார்கள். இதன் விளைவாக நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் கடும் வெறுப்புணர்வுக்கும் சில இடங்களில் தாக்குதலுக்கும் உள்ளானார்கள். உத்தரகண்டிலே அகதியாக, வேலையின்றி அகதியாக சென்று போர்வை விற்க சென்ற இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அது மட்டுமின்றி பீகாரிலே ஒரு இஸ்லாமியர் பிரியாணி கடையை வைத்திருக்கிறார், அவர் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை படுகொலை செய்தார்கள் இந்த RSS பாஜக பாசிஸ்டுகள். ஆக உங்களுடைய தேச வெறியும் போர் வெறியும் யாருக்கு எதிராக நிறுத்தப்படுகிறது என்பதுதான் நாம் பரிசீலிக்க வேண்டிய விஷயம். உண்மையாகவே இந்த நாட்டின் மீதும் நாட்டின் மக்களின் மீதும் RSS பாஜக, அம்பானி அதானி பாசிச கும்பலுக்கு அக்கறை இருக்கிறதா? அக்கறை இருக்கிறது சொல்ல போனால் நமக்கு பதில் சொல்ல வேண்டும். இன்றைய தினம் இங்கே இப்பொழுது போர் ஒத்திகை நடத்தப் போவதாக கூறுகிறார்கள்.
பாகிஸ்தான் மீது நாங்கள் போர் நடத்திவிட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் சொல்கிறோம், இந்த நாட்டின் மக்கள் சொல்கிறார்கள், பன்னெடுங்காலமாக இந்த நாட்டின் மக்கள் மீது போரை நடத்தி கொண்டிருப்பது, சுமார் 11 ஆண்டுகளுக்கு மேலாக போரை நடத்தி கொண்டிருப்பது யார்? இந்த RSS, பாஜக, அம்பானி, அதானி, பாசிச கும்பல் போரை நடத்தி கொண்டிருக்கிறது. கட்டுக்கடங்காத விலைவாசி, பெட்ரோல் விலை உயர்கிறது, டீசல் விலை எகிறுகிறது, விலைவாசி எகிரிக்கொண்டே போகிறது. இது இந்த நாட்டின் மக்கள் மீது, உழைக்கும் மக்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல் கிடையாதா? கல்வி கற்கக்கூடாது என்பதற்காகவே நாட்டின் உழைக்கும் மக்களும், பிற்படுத்தப்பட்ட மக்களும், தாழ்த்தப்பட்ட மக்களும், தலித் மக்களும் கல்வி கற்கக்கூடாது என்பதற்காக புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தீர்களே, இது இந்த நாட்டின் உழைக்கும் மக்கள் மீது நடத்தப்பட்ட போர் தாக்குதல் கிடையாதா? நீட் என்ற பெயராலே நீங்கள் செய்த அராஜகங்கள் எத்தனை? தமிழ்நாட்டிலே எத்தனை பேர் இறந்து போனார்கள்? நேற்றைய முன்தினம் நடைபெற்ற அந்த நீட் தேர்விலே பாருங்கள். தாலி அணிந்து வரக்கூடாது என்று கட்டளையிடுகிறார்கள். பெண்கள் துப்பட்டா போடக்கூடாது என்கிறார்கள். இப்படிப்பட்ட அடக்குமுறையையும் செலுத்தி அந்த நீட் தேர்வை எழுதி வைத்து எப்படி அவர்களால் தேர்வு வெற்றி பெற முடியும்? இது மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை, இது மிகப்பெரிய ஒரு போர் தாக்குதல் கிடையாதா? கல்வியிலே நாம் படித்து முன்னேற வேண்டும், நான் டாக்டர் ஆக வேண்டும், நான் மருத்துவராக வேண்டும் என்று சொல்கிறார்களே, அவர்கள் மீது நடத்தப்படுகின்ற ஒரு போர் கிடையாதா? தமிழ் தேசிய இனத்திற்கு எதிராக அதன் மீது நடத்தப்படுகின்ற போர் தாக்குதலை சொல்லி அளவிட முடியுமா? மும்மொழி கொள்கை என்ற பெயரிலே தமிழை ஒழித்து கட்டி தவளை பாஷையான இந்த சமஸ்கிருதத்தை திணிக்க வேண்டும் என்று அவர்கள் துடிப்பது நமக்கு தெரியாதா? இது தமிழ் தேசிய இனத்தை மீது நடத்தப்படுகின்ற ஒரு போர் தாக்குதல் கிடையாதா? என்ன புதிதாக நீங்கள் எங்களுக்கு போர் ஒத்திகை செய்கிறீர்கள்? போர் ஒத்திகை இன்றைக்கு, நேற்றைய தினம் வடகாடு எரிந்து விட்டது. அங்கே சென்றதா ராணுவம்? இந்த நாட்டிலே இஸ்லாமிய மக்கள் மீது திட்டமிட்டு மாப் லிஞ்சிங் என்று சொல்லக்கூடிய கும்பல் படுகொலைகள் நடைபெற்று வருகின்றன. அதற்கு எதிராக இந்த பாதுகாப்பு படைகள் என்ன செய்தன? பசு படுகொலைகள் என்று சொல்லி இஸ்லாமிய மக்களும் தலித்து மக்களும் எல்லா இடங்களிலும் தாக்கப்படுகிறார்கள், படுகொலை செய்யப்படுகிறார்கள். அவர்களுக்கு எதிராக உங்கள் இராணுவமும் பாதுகாப்பு படையும் செய்தது என்ன? ஒக்கிபுரிலே ஆயிரக்கணக்கான மீனவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். உங்கள் இராணுவம் செய்தது என்ன? வெள்ளத்திலே நாங்கள் பாதிக்கப்பட்டோம், சோற்றுக்கு வழியின்றி இறந்து போனோம், தீண்டாமை கொடுமையால் பாதிக்கப்பட்டோம். உங்கள் இராணுவம் செய்தது என்ன? ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையாக தெரியவில்லை. எல்லோரும் போர் நடந்து விட்டது, இதோ நாங்கள் போரை தொடங்கிவிட்டோம், பாகிஸ்தானுக்கு எதிராக இனிமேல் பாகிஸ்தான் பேச முடியாது என்கிறார்கள். இதே காலகட்டத்திலேயே கடந்த 2 ஆண்டுகளாக, குறிப்பாக கடந்த 2 மாதங்களாக மத்திய இந்தியாவின் தண்டகரணியா பகுதியிலே அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களை மொத்தமாக ஒழித்து கட்டிவிட்டு அந்த அரிய வகை தனிமங்களையும் கனிம வளங்களையும் அதானி பாசிச கும்பலுக்கு தாரை வரப்பதற்காக ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போர் யாருக்கும் கண்ணுக்கு தெரியவில்லையா? ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றது என்று சொல்ல போனால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய இந்திய அரசு, இந்த ஒன்றிய அரசு, மோடி அரசு இப்போது வரை பொறுப்பேற்கவில்லை. அந்த பகுதிக்கு செல்லவில்லை, பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கவே கிடையாது. என்ன உங்களுக்கு நாட்டுப்பற்று? என்ன உங்களுக்கு தேசப்பற்று? உங்கள் தேசப்பற்று அரிதாரமெல்லாம் கிழிந்து தொங்குகிறதே, இதை பற்றி யார் பேசுவது? இதோ இன்றைக்கு நீங்கள் குண்டு வீசி விட்டீர்கள், அவர்கள் திருப்பி குண்டு வீசுவார்கள். பாதிக்கப்பட்ட யார்? நீங்களும் நானும் தான். சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஆகா, இந்தியா வெற்றி பெற்று விட்டது, இந்தியா போர் செய்து விட்டது என்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார், நாங்கள் தேசத்தின் பக்கம் நிற்போம். அருமை நண்பர்களே, தேசம் என்பது என்ன? வெறும் வரைபடமா? வெறும் நிலமா? இந்த நாட்டின் மக்கள் கிடையாதா? பீமோ கொரகான் என்ற வழக்கிலே 16 அறிவுஜீவிகள் தலித்து மக்களுக்காக இணைந்து நின்றார்கள், போராடினார்கள் என்பதற்காகவே பல காலம் அவர்கள் சிறையிலே சித்திரவதை செய்யப்பட்டார்களே, இது அவர்கள் மீது நடத்தப்பட்ட போர் கிடையாதா? தாக்குதல் கிடையாதா? ஸ்டான்சாமி என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார் ஜார்க்கண்டிலே பழங்குடியின மக்களுக்காக போராடிய ஒரே காரணத்தால் மாதக்கணக்கில் பிணையிலின்றி சிறையில் வைக்கப்பட்டார். ஸ்பார்கின்சன் என்ற ஒரு நோய் இருந்தது. அவரால் தண்ணீரை உறிஞ்சி குடிக்க முடியாது. அவர் உறிஞ்சிக்குள்ள ஸ்ட்ரா கேட்டார். அந்த ஸ்ட்ராவை கொடுக்கலாமா வேண்டாமா என்று இந்த நீதிமன்றங்கள் மயிர்பிளக்கும் வாதங்கள் செய்தன. அந்த வாதங்கள் நடைபெறுவதற்கு முன்பே அவர் சிறையில் இறந்து போனாரே, இது தாக்குதல் கிடையாதா? இது நாட்டின் மீது, மக்கள் மீது நடத்தப்படுகின்ற போர் கிடையாதா? ஆக இதை பற்றிய இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்காத இந்திய அரசு இதோ நாங்கள் வீரம் செறிந்தவர்கள் என்று பெருமை பீற்றிக் கொள்வதற்காக அங்கே சென்றிருக்கிறார்கள். இதன் நோக்கம் என்ன? தேச வெறியை, போர் வெறியை கிளப்பி அதன் மூலமாக இந்த நாட்டின் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்துவதற்காக அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வை கிளப்ப வேண்டும் என்பதே அவர்கள் நோக்கம். ஆகவே நண்பர்களே, தோழர்களே, மீண்டும் மீண்டும் நாம் சொல்வதென்றால், இந்த நாட்டின் மீது இடையராது RSS, பாஜக, அம்பானி, அதானி பாசிச கும்பல் போரை தொடுத்துக் கொண்டிருக்கிறது. போர் ஒத்திகை அல்ல, பல நாட்களாக, பல வருடங்களாக நாம் போரிலே தான் இருக்கிறோம். புதிதாக போர் ஒத்திகையை வைத்து நாம் நாக்கு வலிக்கப் போவதில்லை. தனிப்பட்ட யாரையும் நாம் விமர்சித்தோ கிண்டலடித்தோ கேவலப்படுத்தி பேசுவதில்லை. ஆனால் இந்த நாட்டின் உழைக்கும் மக்கள் நிலை என்ன? பட்டினி குறியீட்டிலே இந்தியா முன்னேறிக்கொண்டே இருக்கிறது. கல்வியிலே பின்தங்கிக் கொண்டே இருக்கிறது. அனைத்து தொழில்துறை வளங்களிலும் சரி, மனித வளத்திலும் சரி, இந்தியா ஒஸ்டான நாடாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் போர் நடத்துவீர்கள், பதிலுக்கு அவர்கள் போர் நடத்துவார்கள். பாதிக்கப்பட போவது நீங்களும் நானும் தான் என்பதை பற்றி நாம் பரிசீலிக்க வேண்டும். இந்த ஊடகங்களும் ஒன்றிய அரசும் RSS, பாஜக, அம்பானி, அதானி பாசிச கும்பலும் பரப்புகின்ற இந்த பாசிச போர் வெறிக்கு நாம் ஒருபோதும் இரையாக கூடாது. அப்படி இரையானால் நாமே இரையாகி போய்விடுவோம் தோழர்களே. ஆக இந்த போர் வெறிக்கு எதிரான போராட்டத்தில் முழங்குவோம். நோ மோடி, நோ வார், நீ டெமோக்ரசி. நன்றி தோழர்களே. போரை நிறுத்துவோம், நாட்டில் ஜனநாயகத்தை கொண்டு வருவோம். எங்களுக்கு வேண்டாம் மோடி, வேண்டாம் போர், வேண்டும் ஜனநாயகம். நன்றி.